மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக மார்கழியே வருக வருக என்ற தலைப்பில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் தெய்வ வழிபாடுகளை பற்றியும் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழ் மாதங்களிலே முக்கியமான மாதம் என்று கருதப்படுகிறது தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாதம். மனிதனை உயிர் வழிக்கு அழைத்து செல்லும் மாதம். இந்த மாதத்தில் எல்லோரும் அதிகாலையில் இருந்து இறை வழிபாடு செய்வதென்பது தொன்று தொட்டு வந்த பழக்கம். தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த பகலை உத்தராயணம் என்றும் இரவு பொழுதை தட்சயாயனம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறு நோக்கும்போது இந்த மார்கழி மாதம் தேவலோகத்தின் விடியற்காலையாகவும் அக்காலத்தை பிரம்ம முகூர்த்தம் உஜத் காலம் என்கிறோம். ஆகையால் இம்மாதத்தில் அதிகாலைகளே எழுந்து நீராடி இறைவனை வணங்கி ஆரோக்கியத்துடனும் குடும்பத்துடனும் ஐஸ்வர்யங்கள் பெருகவும் தேவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்பது தொன்று தொட்டு வந்த முன்னோர்களுடைய நம்பிக்கை. இதை அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்ப்பது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதத்தில் தான் இந்த ஓசோன் படலம் பூமிக்கு அருகாமையில் காலை 4:30 மணி அளவில் 6 மணி வரை உள்ளது. இந்த ஓசோனை சுவாசித்தால் உடல் நலத்திற்கு நல்லதென்ற காரணத்தினாலேயே பெண்கள் காலையில் கோலம் போடவும் ஆண்கள் காலையில் பஜனை பாடல்கள் பாடவும் செய்தார்கள். மார்கழியின் பெருமையை பார்ப்போம். ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் என்ற பாடலின் வரிகளில் மாணிக்க வாசகரும் திருவெம்பாவையில் போற்றியாம் மார்கழியின் நீர் ஆடலோர் எம்பாவாய் என்று மார்கழியின் நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். மாதங்களே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் கூறுகிறார். அவ்வளவு சிறப்பான புண்ணியங்கள் நிறைந்த மாதம்தான் மார்கழி மாதம். பெண்கள் அழகை பெற விரும்பினால் செய்யும் நோன்பு ஒன்றே விஷ்ணு புராணம் கூறுகிறது. இந்த நோன்பு மார்கழி மாதத்தில் நடைபெறும் என்றும் அவ்வப்போது அவியுணர்வு கொள்ளுதல் வேண்டும் என்றும் அந்த புராணம் கூறுகிறது. மார்கழி மாதத்தில் ஆயர் மகளிர் காத்தியாயனி வழிபட்டு அழிவுணவு உண்ட கண்ணனை அடைந்தார்கள் என்று பகவத்கீதம் கூறுகிறது. இதனை பின்பற்றியே ஆண்டாலும் காத்தியாயனி நோன்பு இருந்து மாலவனை கணவனாக அடைந்தால் இந்நோன்பு பாவை நோன்பாக என்று கருதப்படுகிறது. இதனையே சங்க காலத்தில் குறிப்பிடுகின்றார்கள். பெருமையை மாதத்திற்கு ஏன் சூனிய மாதம் என்று கூறுகிறோம்? சூனியம் என்றும் ஒன்றும் இல்லாதது என்று பொருள். நம் வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது, நிலையற்றது. இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டுமானால் சரணாகதி என்னும் உயிர் தத்துவத்தை இறைவனிடத்திலே சரணடைதல் கடைபிடிக்க வேண்டும். இதற்காகவே ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் திருப்பாவை திருவெம்பாவை பாடி நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். ஆண்டாள் மட்டுமல்ல, எல்லா தோழிகளையும் அழைத்து கூட்டி வழிபாடாக பாவை நோன்பு நோற்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. நமது உடலையும் உள்ளத்தையும் நல்ல விதமாக ஆக்கிக் கொள்வதற்கு உரிய மாதம் மார்கழி மாதம். வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் இறை வழிபாடோடு பாதிக்கும் என்பதாலே இம்மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே வீடுகளில் நடத்துவது இல்லை என்ற ஒரு இதுவும் உண்டு. ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ மண் நாராயணனை அடையும் உயிர் வழி சரணாகதி. உன்னை தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நீ வந்து என்னை ஆட்கொள். இந்த பூமியிலேயே துளசி செடியில் அவதரித்த ஆண்டாள் 30 நாள் கடுமையான நோன்பிருந்து எண்ணியபடி இறைவனை துணைவனாக அடைந்து விட்டால் உண்மையான பக்தியின் மூலம் ஆண்டவனை நிச்சயம் அடைய முடியும் என்று இந்த கலியுகத்தில் வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள். கூடாரவள்ளி எல்லா வைணவ திருக்கலைகளும் இந்த கூடாரவள்ளி வைபவம் மார்கழி 27ஆம் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாபெரும் புண்ணியம் தரும் வைகுண்ட ஏகாதசி விரதமும் நன்னாளே. திருவாதிரை திருநாள் ஹனுமன் ஜெயந்தி அதுவும் அந்நாளே. மகாவிஷ்ணுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய திருவாதிரை திருநாளும் இந்த மார்கழி மாதத்தில்தான் வருகிறது. அனுமன் அவதாரமும் மார்கழியில்தான் நடைபெற்றது.
மகாபாரத யுத்தம் நடந்ததும் கீதை பிறந்ததும் இம்மாதத்தில்தான். மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு 10 திங்கள் திருவெம்பாவை நோன்பு நோற்றப்படுகிறது. சில சிவாலயங்களில் பகல் திருவிழாகவும் 9 நாள் தேர் திருவிழாகவும் அன்று பின் இரவு அதிகாலை வேளைகளை நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளையும் நடைபெற்று 10 நாளுக்கு சூரிய உதயத்தில் தரிசனம் நடைபெறும். இந்த மகாலட்சுமி பூஜை மார்கழி மாத வியாழக்கிழமையில் மகாலட்சுமி பூஜையை ஆண் பெண் இருபாலரும் செய்வர். இதற்கு குருவார பூஜை என்று பெயர். இந்த பூஜை செய்வதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. சிவாலய பிரதட்சணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி என்று கேட்டாள். மார்கழி மாதம் அஷ்டமி தினத்துல சிவாலய பிரதட்சணம் செய்தால் அப்பலன் பெறலாம் என்று கூறினார் என்கிறார் ஸ்கந்த புராணம். இந்த பாவங்களை விலக்கி முக்தி தரும் பிரஜனம் என்றால் இதுவே சிவாலய பிரதட்சணம் என்று அடிப்படையாக கூறப்படுகிறது. காத்தியாயனி விரதம் அப்படின்னா என்னங்க? கன்னியர் நோன்பிருந்து காத்தியாயனி தேவியை வழிபட தகுந்த கணவன் கிடைப்பான். சுமங்கலிகள் கடைபிடித்தால் தம்பதியர் ஒற்றுமை கூடும், இல்லறம் நல்லறமாக இருக்கும். கேசவன் ஒவ்வொரு மாதத்திற்கும் திருமாலின் திருநாமங்கள் உண்டு. அதில் மார்கழி மாதத்திற்கு கேசவன் என்ற பெயர் உண்டு. கேசவன் என்பதற்கு கூந்தல் என்னும் பெயர் கொண்ட அரக்கனை அழித்ததற்கு திருமாலுடைய பெயர் கேசவன். இதனால அறிவு தரும் தெய்வம் என்று பொருள். ஆருத்ரா தரிசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை மாவட்டத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இந்த மார்கழி 9 நாள் விழா நடைபெறும். அந்நாள் அம்மனுக்கு சித்திர வீதியிலேயே உலா வருவார். அதுவும் என்னைக்கு? திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் நடந்தது. நடராஜர் மாசி வீதியிலேயே வலம் வருவார். அஷ்டமி அன்று அம்மன் சுவாமி இருவரும் ரிஷப வாகனத்தில் கோட்டை வீதியிலேயே உலா வருவார்கள். அதிகாலையிலே கோலம் போடுதல் அப்படின்னா பாருங்க, கோலம் போடுவதற்கு மனசு உற்சாகமும் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகள் சரியாக இணைத்து கோலம் போட முடியும். இந்த மார்கழி மாதத்தில் கோலங்கள் இடப்படாத இல்லங்களே இருக்காது என்றும் சொல்லலாம். நடுவில் பசுஞ்சாணி உருண்டை வைத்து அதில் பரங்கி பூவினை வைப்பார்கள். பூக்கள் அதிகமாக பூக்காத இடங்களில் இந்த பரங்கி பூவிற்கு பதிலாக ஒரு பூசணிக்காய் பூவை வைப்பதற்கு முயல்வார்கள். இப்பழக்கம் பாண்டவர் காலத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்துல பாரத போர் அப்ப நடந்த போது பாண்டவர்கள் வீட்டையும் அவர்களை சார்ந்த போர் வீரர்கள் வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வீட்டு வாசலில் சாணத்தால் இந்த மெழுகி கோலமிட்டு ஊமத்தம்பூ வைப்பார்கள். அதற்கு வைப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். அப்படிலாம் இருந்தது அந்த காலத்துல. பகவான் கிருஷ்ணர் அளித்தார். இந்த முதல் கோலத்தின் நடுவிலே பூ வைக்கும் பழக்கம் தொடர்கிறது. தங்கள் வீட்டில் திருமணம் வயதுடைய பெண் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கிறது. அதாவது திருமணமாகாத பெண்கள் இந்த மார்கழியில பரங்கி மலர் வைக்க தை மாதம் திருமணம் கண்டிப்பாக கூடி வரும் என்பது ஐதீகம். போகி பண்டிகையோடு முடிகிறது இந்த மார்கழி. மறுநாள் மங்களகரமான பொங்கல் வைத்திருநாள். இந்திரனுக்கு போகி என்று இன்னொரு பெயரும் உண்டு. மேகத்தின் அதிபதி இந்திரன். வேதத்திற்கு இந்திரனை பற்றிய துதிகள் பல இடம்பெற்றுள்ளன. மழை பெய்தால்தான் பயிர்கள் செழிக்கும், உயிர்கள் வாழும். எனவே பண்டைய நாட்களில் இந்திரனை போகி என்று பூஜிக்கும் வழக்கம் இருந்தது. முன்னோர்களுக்கு பூஜை, காக்கை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவிடுவது போகி பண்டிகையின் விசேஷம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில நீராடி இறைவனுடைய திருநாமங்களை உச்சரித்து இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து தாங்கள் நினைத்த காரியம் மிக ஜெயமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்து இருக்கின்ற ஒவ்வொரு திருநாமங்களும் உச்சரிப்பதன் மூலமாக நம்மளுடைய நினைப்பு கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவதான் பகவான் சொன்னார், மார்கழி மாதம் விரதம் இருந்து திருப்பாவை 30 நாள் பிரயாணம் செய்து திருக்கோதை நாச்சியாரையும்
ஸ்ரீ யமன் நாராயணனையும் வழிபட்டால் வீட்டில் இருக்கிற குடும்பங்களுடைய அனைத்து தோஷங்களையும் நீக்கி செல்வ செழிப்பை பெறலாம். கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வரன் கூடி வரும். திருமணம் ஆனவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் நஷ்டம் நீங்கி நல்ல லாபம் பெருகும். இத்தகு பெருமையை பெற்ற இந்த மார்கழியில் பகவானை வணங்கி வர எல்லோரும் அருள் பெறுவோமாக. வீட்டில் கன்னி பெண்கள் இருந்தாலும் சரி, திருமணம் நடக்காதவர்கள் இருந்தாலும் சரி, தொழிலில் வெற்றி இல்லாட்டாலும் சரி, மனக்குழப்பம் மன சஞ்சலம் இருந்தாலும் சரி, வீட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா தோஷங்களையும் நீக்கி அவர்களுடைய குடும்பத்தில் சுபிஷமாக வாழ இறைவனை தொழுங்கள், இறைவனிடத்தில் சரணாகதி அடையுங்கள் என்று கூறிக்கொண்டு மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுவது மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல். என்னை தொடர்பு கொள்ள ஜோதிட சந்தேகங்கள் ஆன்மீக சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள 99 76 83 60 64 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.